எனவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஆச்சரியமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். கண்ணிருந்து காண்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். காதிருந்து கேட்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வாழ வைக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். துக்க முகத்தை மாற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் வீரர் காயம் வீரர் காயம் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கைகளை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை, உம் சித்தம் செய்வது ரெண்டு கைகளை உயர்த்தி அர்த்தமா பாடுங்க. உம்மோடு இருப்பது, உம்மோடு இருக்கணும் அப்பா. Yes, உம் சித்தம் செய்வது ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக இந்த 2026 வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுப்பார், இடம் இல்லாதவங்களுக்கு இடம் தருவார், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கைகளை உயர்த்தி என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ரெண்டு கைகளை உயர்த்தி
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே என்றுமே உயர்ந்தவரே. சொல்லுங்க, இம்மட்டும் உதவி செய்த ராஜா. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. எல் ஷடாய். ஆபிரகாம் சொன்னார், ஆமென். எல் ஷடாய் எல்ரோயி காண்பவரே. எல்ரோயி காண்பவரே. ரெண்டு கையை உயர்த்தி பின்னால முன்னால எல்லாரும் ஏகோபித்து சொல்லுங்க. ஏசையா ஏசையா உம்மைத்தானே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆமென் ஆமென். உங்க முன்னால அவர் இருக்கிறார். உங்க முன்னால அவருக்கு இருக்கிறாரு. உங்க பாரத்தெல்லாம் வச்சிருங்க. உங்க கண்ணீரை ஊத்திருங்க. போன வருஷம் இல்லாம இருந்ததெல்லாம் சொல்லிருங்க. போன வருஷம் உங்களுடைய தேவையெல்லாம் இப்ப சொல்லுங்க. இந்த வருஷம் இறுதியத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒரு 2-3 கோரஸ் மட்டும் பாடுவோம். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். பிசாசு 2025 நீ கீழே போவன்னார். இயேசு நம்மளை மேல வச்சிருக்கிறார். உன்னதத்தில் ஏற பண்ணி இருக்கிறார். 1 2 3 4 பாருங்க. இந்த பாட்டு ஸ்கிரீன்ல வருது. நல்ல கை தட்டி. கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்க்க நகைத்திடாமல் பாதுகாத்தீர். இதுவரையில் பகைவர் பார்க்க நகைத்திடாமல் பாதுகாத்தீர். இதுவரையில் ஜீசஸ். வாயில சொல்லுங்க. புது வருஷத்துல முதல்ல சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். நல்ல கை தட்டி. தேடி நோக்கி கூப்பிட்டேன். மனது உருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன். மனது உருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சொல்லுங்க. சாவு குழியில்
இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஆஹா, உயர்த்துகிறேன். கைகளை அசைத்து ஓ உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ், கைகளை உயர்த்தி ஜீசஸ் சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். நல்ல கைத்தட்டி பாடுங்க. அந்த கூட்டத்தில் பரிசுத்தவான்கள் துதிகீதம் பாடுங்கள். பரிசுத்தர் நாமம் உயர்த்துங்கள். பரிசுத்தவான்கள் துதிகீதம் பாடுங்கள். பரிசுத்த நாமம் உயர்த்துங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்தி மகிழ்கிறேன். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். இப்ப கைகளை உயர்த்தி கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தீர். போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். கைத்தட்டி இப்ப ஜீசஸ் கை தட்டுங்க நல்லா. 1 2 3 4 ஜீசஸ் 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 ஜீசஸ். மறுபடியும் ஜீசஸ். நம்ம நாம ஜீசஸ் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நோய் மாறும், பேய் மாறும், எல்லாம் ஓடிரும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இப்ப சொல்லுங்க இயேசுவே இயேசுவே. மறுபடியும் இயேசுவே இயேசுவே. ஓ இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதோ. கடந்த 20 வருஷமா நாங்கள் வீடு இல்லாமல் இருந்தோம். ஆனாலும் பாஸ்டர் ஐயா வருவார், வருஷத்தில் முதல்ல வாரம் வருவார். வந்தோடனே மேலே பார்த்தாரு, என்ன செல்வி வீடு ஒழுக மாட்டிருக்குது அப்படின்னா. ஆமாங்க ஐயா வீடு ஒழுகும் ஐயா, ஓலை தான் போட்டிருந்தோம். வீடு ஒழுகும் ஐயா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் இந்த வருஷம்மா நீ வீடை கட்டிடுவாமா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வீடு கட்டினேன். 2வது வருஷம் வந்தார். அம்மா நீ இந்த வருஷம் லைட்டு போட்டுருவேம்மா அப்படின்னு சொன்னார். லைட்டு போட்டேன். இந்த இதெல்லாம் செய்யுமானே நான் நினச்சும் கூட பார்க்கல. அந்த வீட்டில் இருந்துட்டேன். நான் இந்த எம்ஜிஆருக்கான ஒரு இடம் கிடச்சிது. அந்த இடத்துல அங்கிருந்துட்டு ஒரு வீட்டாக கட்டினேன். அந்த வீட்டாக கட்டி அதில் இருந்தேன். பையனுக்கு திருமணமாச்சு வீடுலேயே நினச்சேன். ஆண்டவர் அதில் ஒரு 2 ரூம் எடுக்க எனக்கு ஆண்டவர் கிருபை செய்த தெய்வக்காக கோடி நன்றி. ஆனால் ஐயாவும் வேறையக்கா அந்த செல்லாமா வந்து எல்லாம் பால் காய்க்கு வந்ததுக்கு தெய்வக்காக கோடான கோடி நன்றி. கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
என் பையனுக்கு சிறு பிளவினமாக இருந்துச்சு. ஆனாலும் தேவன் ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ண பண தேவைகள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு குறைவு இல்லாமல் பண தேவைகள் சந்திக்கப்பட்டு கடன் இல்லாமல் கட்டதுக்கு தேவன் கிருபை செய்ததுக்காக நன்றி. எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணுவேன் நாங்கள். ஆண்டவரே எல்லா பிளவினை நீக்கி இப்போ நல்ல சுகத்தோடு இருக்கிறோம். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ஒன்று ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு பேசும்படி எனக்கு ஏவினார். அருமையானவர்களே, இங்கு சாலமோன் ராஜாவினுடைய ஆசீர்வாதங்களை அரபு தேசத்தில் இருக்கிற ஷேபா என்கிற ஒரு ராஜஸ்திரி கேள்விப்படுறா. இப்படிலாம் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் ஒரு ராஜா இருக்காராமே, அவர் அவர் காலத்தில் தங்கம் அதாவது வெள்ளி ஒரு பொருட்டா இல்லாதபடி தங்கம் குமிஞ்சு இருக்காமே, அந்த தேசத்தில் ஜனங்கள் சுவித்து இருக்கிறாங்களாமே அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு பரிவாரங்களோடு வர்றா. வெகு தூரத்திலிருந்து வர்றா. நிறைய கேள்விப்படுறா, அவரை குறித்து கேள்விப்படுறா. அவருடைய ஆட்சி சமாதானமாக இருக்குதாமே, அவரை சுற்றிலும் எங்கும் சமாதானமாக இருக்கும், எதிரியும் இல்லை விரோதியும் இல்லையாம. இப்படி ஒரு ஆட்சி செய்கிறாரா? நானும் ஒரு ராஜஸ்திரி தானே, இந்த ராஜாவை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவள் வர்றா. வந்தா அவருடைய மகத்துவத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். நான் என் காதால் கேட்டது கொஞ்சம், கண்ணால் பார்க்கறது ரொம்ப அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அவன் ராஜாவை பார்க்க வரும்போது பரிவாரங்களோடு கூட தான் வர்றான். ராஜாவை பார்க்க, சாலமோன் ராஜாவை பார்க்க பரிவாரங்களோடு வர்றான். ஆனால் இவர் பார்த்து அதை கண்ணால் பார்த்து அவர்கிட்ட சம்பாஷிக்கிறான். ஐயோ, நான் இப்படி பார்த்தேன் வச்சேன், அதை விட சிறப்பாக இருக்கேன் அப்படிங்கிறான். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, சேபாவின் கீர்த்தி சாலமோன் ராஜாவை குறித்ததான அந்த மகத்துவத்தின் கீர்த்தியை அவ கேள்விப்பட்ட போது அவள் விடுகதைகளால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடு கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அடுத்த 4வது வசனம் வாசிங்க. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியில் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவன் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு, இந்த ஷேபா ராஜஸ்திரி ஆச்சரியத்தால், அதாவது பிரமை கொண்டு, பாருங்க இது என்னை ரொம்ப தொட்டது. அடுத்து கீழே வாசிங்க. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அது உண்மையான செய்தி. அடுத்த வசனம் வாசிங்க. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. இது பாதியிலும் பாதி கூட எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், ஒரு ஷேபா ராஜஸ்திரி இன்னொரு ராஜாவை குறித்து கேள்விப்படுறான். கவனிக்கிறீங்களா? அவன் தன்னுடைய ராஜ்யத்தில் அவன் எங்கே இருந்து, ரொம்ப தூரம் அவன் இருக்கிறது அரேபியாவில் உள்ள ஒரு சிறந்த தேசம். அந்த தேசம் இன்னும் அந்த தேசம் இருக்குது, அரபி கண்ட்ரியில் அந்த தேசம் இருக்குது. அந்த தேசத்தை ஆளு செய்த ஷேபா ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை பார்க்க வந்து ஆச்சரியப்படுறான். ஐயோ, அவ பிரமிப்படைகிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த சாலமோன் கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். கையை உயர்த்தி
எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானம் பிரதானமான ஞானம். சாலமோனு அந்த நாட்களிலே 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 23 10:23 பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும், பூமியில அதான் இனி ரொம்ப தொட்டது, பூமியில சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்தை சிறந்தவனாய் இருந்தான். ஒரு நாள் ஞானத்தை கேட்டோம், அந்த ஞானத்தை அப்படியே கொடுத்துட்டார். அதுல சிறந்த அந்த ஞானம் தான் அவனை ஜெயிக்க வச்சது. கர்த்தர் கொடுத்த ஞானம். அந்த ஞானத்துல அவன் வாழ்ற மக்கள் எல்லாம் சுகித்து இருந்தாங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். எல்லா மக்களும் சுகமா குடியிருந்தாங்க. சாலமோனுடைய ராஜ்ய பாரத்தில் எதிரி கிடையாது. 4-5 இடையூறும் இல்லை, எதிரியும் இல்லை. சாலமோனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. ஜனங்கள் சுகித்து இருந்தாங்க, சுகமா இருந்தாங்க. அந்த திராட்சை தோட்டத்தின் நிழல்ல, அந்த அத்தி மரத்தின் நிழல்ல அவங்கவுங்க வீடுகளில் சுகமா இருந்தாங்க. எப்படி பாருங்க, இது என்னங்க இப்படி ஒரு ராஜா ஆட்சி செய்கிறாரான்னு பார்க்க வந்தா வியப்படைஞ்சி போனான். அல்லேலூயா. 13வது வசனத்துல அந்த பாருங்க, இவெல்லாம் கேட்டாலா, கேட்டு சம்பாஷணம் பண்றா, பண்ணிட்டு இன்னைக்கு 13வது வசனம் தான் உங்களுக்கு பிரசங்க வசனம். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதியை கொடுத்ததும் அல்லாமல் அவள் விரும்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். இதுதான் இன்னைக்கு செய்தி. விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். சாலமோன் ஒரு வள்ளல். சாலமோன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். நீங்க 16வது 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுல தான் இருந்தார். அதாவது கேடயம் பொண்ணு, அவர் சிங்கர். 16வது வசனம் வாசிக்க 10. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். எல்லாமே நீங்க வீட்டில் போய் படிக்க, வீட்டில் போய் இதை படிக்கணும். நீங்க எல்லாமே பொன். அந்த வசனம் சொல்லுது, வெள்ளி ஒரு குப்பையா கிடந்து, ஒரு பொருட்டாவே இல்லைங்க. என்ன ராஜ்யம்! அவர் சிங்காசனம் உட்காரும்போது 2 சிங்கம் இருக்குமாமா, அது கூட தங்கம் தானாமா. ஒரு கைப்பிடி தங்கம். பாருங்க, அவர் கட்டிய ஆலயம் எல்லாம் ஒரு கல்லு வைப்பான், அடுத்து அந்த கல்லுக்கு பொழுதுதான் தங்கம் வைப்பாராமா. தங்கத்தினால எருசலேம் ஆலயத்தை கட்டியிருக்கிறார். எப்படிப்பட்ட தேவ மனுஷன்! ஆனா பாருங்க, இப்போ செய்திக்கு நான் வரேன். விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து அனுப்பினார். கையை உயர்த்தி நான் ஒன்று சொல்றேன், இயேசு சாலமோனிலையும் பெரியவர். ஹல்லேலூயா. சாலமோன் என்ன, அவர் மரிச்சு போன மனுஷன். ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறவர். கையை நீட்டி சொன்னார் 12:42, நான் சாலமோனிலும் பெரியவர். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தா. பூமியின் தூரத்திலிருந்து வந்தா, பூமியின் எல்லையிலிருந்து அவ வந்தா. இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே. சாலமோனிலும் பெரியவர். கைகளை உயர்த்தி. நம் சாலமோனை பார்க்க வரல, அது அந்த பழைய காலம், அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டில் நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒரு நாள் சாலமோனுடைய ராஜ்யத்தை பார்க்க தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து வந்து பிரமிப்படைந்தார். ஆனா அதை விட பெரிய ராஜா இருக்கிறேன்னு உங்களை ஆராதிக்கிற தெய்வம் சொல்றார், சாலமோனை விட நான் பெரிய தெய்வம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சாலமோன் அந்த சாலமோன் அந்த ராஜஸ்திரி வர்ணித்த உடனே, ஐயோ பிரம்மாண்டம், ஐயோ ஆச்சரியம், நான் கேள்விப்பட்டதெல்லாம் மெய்தான், நான் பாதி தான் கேள்விப்பட்டேன்னு சாலமோனை ஒரு சொக்குப்பொடி போட்ட உடனே சாலமோன் அவ விரும்பாததெல்லாம் கொடுத்து அனுப்புனாராம். கையை உயர்த்தி விரும்பி கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்புனாராம். நம்மளும் ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, சோதரிக்க சோதரிக்க நம்முடைய எல்லா எல்லைகளையும் நிரப்புவார். ஹல்லேலூயா.
ஆச்சரியப்பட்டாளாம். இது மெய்தான், ஐயோ உண்மையாக என் கண்கள் கண்டது, நான் பாதிதான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இயேசு பெரியவர், அவர் செய்கிற காரியங்கள் அத்தனையும் ஆச்சரியம் உள்ளது. ஆச்சரியம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அம்மா, கண்ணிருந்து காண்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம், காதிருந்து கேட்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வாழ வைக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். துக்க முகத்தை மாற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். பட்டுனியா அனுப்பிவிட மனதில்லாதபடி அற்புதம் செய்து தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவர் ஆச்சரியமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன ஆச்சரியங்க? அவன் சும்மா தங்கத்தையும் சந்தன கட்டையும் சந்தன மாலையும் தான் கொடுத்து அனுப்பினான் பரிவாரம். ஆனால் இவர் கொடுக்கிறது விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய ஆசீர்வாதங்களை தாரார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க இயேசுவை குறித்து படிச்சு பாருங்க. நீங்க சாலமோனிலும் பெரியவர், தன் பிறந்த ஊர்ல அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார். கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வளர்ந்த ஊர்ல அப்படின்னு எழுதியிருக்கு. பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத். நாசரத்துல பிரசங்கம் பண்றாரு. அங்க எந்த பண்டிதர்கிட்ட இவர் படிச்சாரு? இவர் தச்சன் அல்லவா, மேரி மகன் அல்லவா? இந்த ஞானம் எப்படிப்பட்டது? மத்தேயு 13ஆவது அதிகாரம் எடுத்துக்கோங்க, 54ஆவது வசனம் வாசிங்க. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து, தம் வளர்ந்த ஊரு, அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இயேசு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இந்த இயேசுநாதருக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கை எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் இங்க கவனிங்க. பார்த்த வேதபாரகர், பரிசேயர், ஊரார் எல்லாரும் ஆன்னு பார்த்தாங்க. இவன் என்ன சேபா ராஜஸ்திரி பார்த்ததை விட 1000 மடங்கு இயேசுவை அண்ணாந்து பார்த்தாங்க. அவ்வளவா ஞானம் வந்தது. என்ன அமைதியா இருக்கீங்க? கையை உயர்த்துங்க. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இயேசு கிட்ட இருக்கிறது. அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. சாலமோன் ஒரு நாள் இறுதித்தின ஞானம், அவனுக்கு இவ்வளவு ஞானம் கொடுத்தாருன்னா, ஞானாதிபதி ஊருக்கு வந்தார். இந்த பூமியில் நடந்து தெரிந்த ஒரு ஞானத்தை நாசரேத்து மக்கள் பார்த்தாங்க. ஆமா, ஆச்சரியப்பட்டாங்க. நாசரேத்தில் இருந்தவங்களாம் பண்டிதர்கள். இவருடைய ஞானம் எங்க? இவர் கமாலியர் பாதத்தில் படிக்கலையே, அப்பா கூட தச்சு வேலை செஞ்சவர் அல்லவா, இவ்வளவு ஞானம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு ஞானத்தை ஒருவர் எதுக்க முடியாது. அவரோடு கூட ஒட்டி வாழு, அவருடைய ஞானம் உனக்கு வரும். அவரோடு சேர்ந்துக்கோ, அந்த ஞானம் உனக்கு வரும். இன்னும் ஒரு முறை பிசாசு இப்படி ஆலயத்தில் வந்து நிற்கிறாரு. ஒரு வாலிபன் கதறான். உடனே சொல்றாரு, ஏய் இவனை விட்ட போ. உடனே அங்கிருந்த வேதபாரகர், பண்டிதர், ஜபாலை தலைவங்களை, யாருடா இவரு? அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், புறப்பட்டு போகுது என்று ஆச்சரியப்பட்டாங்க. நான் 30 ஆச்சரியத்தை எழுதி வச்சிருக்கேன். லூக்கா 4:36 வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே. எல்லாரும் கையை தட்டுங்க பாப்போம். ஆமா, புறப்பட்டு போதே அசுத்த ஆவிகளை அடக்கி போட்ட இயேசுங்க. ஆச்சரியப்பட்டாங்க. அசுத்த ஆவி பிடிச்சாங்க, ஓடி ஒளிந்து வீட்டை அடைக்கிறவன் ஜெப ஆலயத்திலிருந்து ஒரு சத்தம் கொடுத்தாரு, உன்னை விட்டு போ. அப்படியே போயிருச்சு அந்த ஆவி. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சேபா ராஜஸ்திரி என்ன ஆச்சரியம்! அதை விட பல மடங்கு இயேசு ஆச்சரியமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை நீங்க மார்க் 6:51 அதை நீங்க வாசித்தா கொந்தளிப்புங்க. கடல் கொந்தளிக்குது. போய் அப்படி அமர்ந்த உடனே எல்லாம் கூட இருந்த சீசர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அதனால தான் ஆண்டவருக்கு மறிக்க துணிஞ்சாங்க. மறுதளித்த பேதரு கூட மனங்கசந்து அழுது கண்ணீர் விட்டார். காட்டி கொடுத்த யூதாஸ் கூட துட்டு வீசினார். ஐயோ, தெய்வத்தை காட்டி கொடுத்துட்டேனேன்னு.
6:51 படிங்க. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அந்த அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து இது ஆச்சரியப்பட்டார்கள். எங்க பார்க்கிறோம்? சோபா ராஜஸ்திரி வாழ்க்கையில பார்த்தோம். சாலமோனுடைய மகிமையை கண்ணால பார்த்தோம்னா பிரமித்து ஆச்சரியப்பட்டான். அதை விட ஆச்சரியம் செய்கிற இயேசு நமக்கிட்ட இருக்கிறார். அவர் தான் நமக்கு தெய்வம். ஜபாலய தலைவனுடைய 12 வயசு பிள்ளை செத்து போச்சு. செத்து போனா பாருங்க, தலித்தாகுமே எல்லாரும் சிரிக்காங்க. என்னங்க இப்படி வந்தாரு, இவர் என்ன எழுப்ப போறாரு. அப்படி பிள்ளைய கையை பிடிச்சு தூக்கணும் உடனே பிள்ளைக்கு உயிர் வந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. செத்தவங்களுக்கு உயிர் கொடுத்த இயேசு. படிச்சு பாருங்க. நீங்க அதையும் படிக்கிறீங்களா? லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை படிங்க. அவளுடைய தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் எப்பொழுது ஆச்சரியப்பட்டாங்க? பிள்ளை செத்து போச்சு. 2 வசனம் முன்னால படிங்க. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசுவை பார்த்து நகைச்சாங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக சொல்லி அவளுடைய கையை பிடித்து அவருடைய கையை பிடிச்சு பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டாங்க. கைகளை தட்டி பிசாசுண்ட கிரிகள் அதாவது பிசாசுண்ட கிரிகளை அதட்டின இயேசு அவர் கிரிகள் நடத்துன ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கெல்லாம் அப்படி ஆச்சரியப்படணும். வாங்குங்க, இயேசு செய்கிற அற்புதத்தை பாருங்க, ஆச்சரியப்படணும். அல்லேலூயா. ஆமா, இது எல்லாமே மெய்தான், உண்மைதான். இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் மெய்தான். நம்முடைய இயேசு பொய் சொல்லாத தெய்வம். பிழையாம் ஒன்று கண்டுபிடிச்சான் பாலாக் ராஜா பத்தி. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் இல்ல, மனமாறா மனுப்புத்தொல்ல தீத்து 1:3 சொல்லிக்கு பொய்யுரையாத தேவன் என்று பெயர். எல்லாமே மெய்யுங்க. அத்தனை எழுத்தும் ஜீவன் உள்ளது. கை தட்டுங்க. அத்தனை எழுத்தும் உங்க இருதயத்தில் பதிஞ்சுக்கிடணும். ஷேபா ராஜஸ்திரி அவள் கேட்டது மாத்திரமல்ல, விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார். இயேசு சொன்னார், என் நாமத்தினால எதை கேளு நான் அதை தருவேன்னாரு. யோவான் எழுதின புத்தகம் 14:14 அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரே வார்த்தை 13:14 படிச்சா சூப்பரா இருக்கும். படிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தலைக்கு மேல கை தட்டுங்க. எதை கேட்டாலும் செய்வார். அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. கேளுங்க. நீங்க விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் அவன் கொடுத்து அனுப்புனா. அவ பரிவாரங்களோடு போறா. நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, நீங்க பரிவாரத்தோடு போவீங்க. அல்லேலூயா. அவள் அன்னைக்கு அழியும் பொருட்களை, உலக பொருட்களை கொடுத்து அனுப்புனார். இப்போ ஆண்டவர் 10 பொருளை உங்களுக்கு தரப்போறார். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய காரியத்தில் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன். இந்த வருஷம் 2026 நீங்க கேட்க வேண்டியது ஜபாவிய கேட்கணும். தலைக்கு மேல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஜபாவிய கேளுங்க. பரிசுத்த ஆவிய கேளுங்க. நீங்க ஆத்தும பாரத்தை கேளுங்க, அப்படியே கொடுப்பாரு. ஆவியின் வரங்களை கேளுங்க. 9 வரங்கள்: அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். கேளுங்க. நீங்க கர்த்தருக்கு எப்பொழுது நான் பிரியமா நடக்கணும்னு கேளுங்க. அல்லேலூயா. யாவரோடு சமாதானமா இருக்கணும்னு கேளுங்க. விரும்பி கேட்டதை கொடுத்தணுமா நீங்க விரும்புங்க. இதுல எல்லாம் அல்லேலூயா. சண்டைக்காரின்னு பேர் வாங்காதீங்க. வேதத்தை தியானம் பண்ணுங்க. ஒரு பேனா எடுத்து படிக்கும்போது பேனா தியானம் பண்ணுங்க. படிக்கிறது வேற, வாசிக்கிற வேற. இது நியூஸ் பேப்பர் இல்லை, சத்திய வார்த்தை. ஆகாரம் இது. ருசியா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் இதை. அல்லேலூயா. சாப்பிட்டோன்னு தெரியும், ஐயோ அம்மா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போட்டீங்க. ஆமாம், உப்பு இருக்கா? இது ருசிங்க. தேனிலும் திகிட்டாத சத்தியம் உள்ள இருக்குது. உங்க இருதயத்தை உணரும், உடைக்கும். வேதத்தை தியானிங்க, கேளுங்க. வேத அறிவு எனக்கு தாங்கன்னு கேளுங்க, அப்படியே கொடுப்பாரு. ஆரோக்கியமானவனா வாழணும்னு கேளுங்க. வியாதி வரக்கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும்னு கேளுங்க. ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தெய்வம். ஆமா, ஆரோக்கியத்தை கேளுங்க. தீர்க்காயுசை கேளுங்க. தீர்க்காயுசை கேட்கணும். அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கேட்கணும் பிள்ளைகள். ஆமேன். யாரையும் சாக விடக்கூடாது.
அவன் தீர்க்க ஆயுசை கேட்டான். கர்த்தர் என்றென்றைக்கு அவனுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தாருன்னு இருக்கு. நம்முடைய தெய்வத்தின் கையில் சாலமன் எழுதி வச்சிருக்கிறாரு, வலது கையில் செல்வமும் இடது கையில் தீர்க்க ஆயுசு வச்சிருக்கிறாராம். நீதிமொழிகள் 3:16. கேட்கணும், எங்கள் அப்பாவுக்கு சுகந்தாங்கன்னு கேட்கணும். ஒரு முறையும் சாக விடக்கூடாது. இந்த வருஷம் கல்லறைக்கே நான் போகக்கூடாது, அடக்கம் பண்ணுறக்கே. ஆமே, நம்ம ஆட்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பான்னு கர்த்தர் சொன்னார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நான் வயசானவங்களுக்கெல்லாம் நான் திருவிருந்து கொடுக்கணும். ஆமாம், ஞானஸ்தானம் கொடுக்கணும். அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் ஒன்று விரும்பணும். கையை உயர்த்தி அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. அவன் அழிஞ்சு போகிறத கொண்டுட்டு போனான். இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஆவியின் வரங்களை கேட்கணும். எலியாவை பார்த்து எலிசா கேட்குறாரு, உங்களுடைய ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வேணும், கொடுத்தாரு. இப்போ 3 காரியத்தை நாம் கேட்கணும். ஃபஸ்ட்டு, இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கணும். யோவான் எழுதின புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது, அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் இந்த சாலமோன் கொடுத்தார் என்றால், நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன் இருக்கிறார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 20-21 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பண்டிகையின் ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர்கள் இருந்தாங்க. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவை காண வேண்டும். கிரேக்கர்கள் பிலிப்பு கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா எவ்வளோ பணிவு பாருங்க. கிரேக்கர்கள் யாருன்னா, இந்த பைபிள் வந்து எபிரேய கிரேக்க மொழியில் தான் நமக்கு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறது. கையை உயர்த்தி முதல் பைபிளை திறந்தாலே இது எபிரேய கிரேக்க மொழி. கிரேக்கர்கள் படித்தவங்க, ஞானவான்கள், சட்டம் தெரிஞ்சவங்க, செல்வந்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள், தங்க வியாபாரிகள். ஆசையை பாருங்க. ஆமாம், ஆசையை பாருங்க. இதை கைவிடப்பட்டவன் இயேசுவே அப்பா, அது வேற. கிரேக்கர்கள் ஞானிகள். ஆமாம், கிரேக்கர்களுங்க. அவங்க ஒரு விருப்பம், பண்டிகையில் எதெல்லாம் பார்க்க விரும்புறதுக்கு ஜனங்கள் வருவாங்க. பண்டிகை நாட்களில் கேட்காங்க, இயேசுவை நாங்கள் பார்க்கணும், அந்த இயேசுவை பார்க்கணும். பிலிப்புக்கிட்ட கட்டணும், பிலிப்பு அந்திரேயாட்ட கொண்டு வந்தார், இயேசுக்கிட்ட கொண்டு வர்றாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தா கிரேக்கர் மத்தியில் பெரிய எழுப்புதல் உண்டானது. ஆமீன் சொல்லுங்க. கிரேக்கர்கள் யூதர்களும் நிரம்புனாங்க இயேசு. அப்போஸ்தலர் 17:4 பாருங்க. திரளான கிரேக்கர்கள் இயேசுவை, ஒரே மனுஷனுக்கு இருந்த ஆசை. அவன் போய் கூட்டம் கூட்டமாக ஜனங்களை கர்த்தர் பக்கமாக நடத்தினான். 17:4 வாசிங்க. அவர்களில் சிலர் பக்தியுள்ள கிரேக்கர்கள், திரளான கிரேக்கர்கள் இயேசு மேல விசுவாசம் வைத்தாங்க. கையை தட்டி ஆமே. சட்ட நிருபர்கள், தங்க வியாபாரிகள், ஆமா, தங்க விலையேற பெற்ற இதுக்கு அதிகாரிகள், கிரேக்கர்கள். ஒரு ஆசை இருந்தது, என்னங்க தங்கம், என்னங்க வெள்ளி, இயேசுவை நாங்கள் பார்க்கணும். அந்த வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் வந்திருக்கிறார், அவரை பார்க்கணும். அந்த ஆசை உங்களுக்கு இருக்குதா? அந்த ஞானமுள்ள தெய்வத்தை பார்க்கணும், அந்த ஆசை இருக்குதா? ஆமாம். கொலைசியர் 2:3 ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவர்கிட்ட இருக்குது. பேதையை ஞானியாக்குறவர் இயேசு. அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம். பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி, பீரோல நகை வச்சிருக்கிற மாதிரி இயேசு கிட்ட இருக்கு. அதை பாருங்க. நீங்க உங்க ஆசை பெருகட்டும், இயேசுவை பார்க்கணும். உங்க பிள்ளைகளை இயேசு பக்கம் நடத்துங்க. ஒரு தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அவங்க ஹெச்எம் ஒரு லெட்டரை கொடுத்தாங்க. அந்த பையன் ஆட்டை விட்டு இறங்கணும்னு அம்மாட்ட லெட்டர் கொடுத்தாங்க. அம்மா அந்த லெட்டரை பார்த்து கத்துனான். அவனை போய் சொல்லிட்டான், டீ சாப்பிட்டு. உங்கள் பையன் சரியான முட்டாள், ஆளுகளையும் முட்டாள் ஆக்கிடுவான். இவனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கவே முடியாது, இவனுக்கு நீங்களே வீட்டில் இருந்து பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு அந்த அம்மாவை அந்த அம்மா கிட்ட ஒரு லெட்ரு. இது மகனுக்கே தெரியாது. இந்த அம்மா சொல்லிச்சு, மகனே நாளையிலேருந்து நான் உனக்கு ஸ்கூல் பாடம் எடுக்கிற மகனே, முட்டாள்னு சொல்லவே இல்லை. அந்த அம்மா சொல்லிச்சு, தினமும் பைபிள் படிக்க சொல்லிச்சு, கையில் வச்சு ஜெபம் பண்ணிச்சு.
ஆண்டவரே இவனுக்கு ஞானம் அறிவு ஏசப்பா கொடும். ஸ்கூலில் வேண்டான்ட்டாங்க. அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். கைகளை தட்டி மின்சாரத்தை கண்டுபிடிச்சவர். அவருடைய தாய் எழுதாங்களா, இயேசு உனக்கு ஞானம் தருவார், இயேசு உனக்கு ஞானம் தருவார். ஸ்கூலில் ஒன்று வேண்டான்ட்டாங்க. நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள், அது சரித்திரம் அப்படி வரும். ஆண்டவர்கிட்ட வாங்க, அவரை பார்க்கணும். பேதைகளை ஞானியாக்குவார், குடிகாரனை மனம் திரும்புவார், ரவுடிய மனம். ஒரே வழி, புதிய மனிதனாய் மாற்றக்கூடியவர் இயேசு. உன் பையனை புதிய மனிதனாய் மாற்றக்கூடியவர் இயேசு. அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும் ஆசை. இந்த உலகம் ஒன்றுமே உங்களுக்கு வேற ஆசை இருக்கக்கூடாது. அவரை பிடிங்க, அவருக்குள்ளேருந்து எல்லாமே வரும். தங்கம் அவருடையது, வெள்ளி அவருடையது, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. அவரை பிடிச்சுக்கோங்க. இயேசுவை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை? சாலமோன் விரும்பி கேட்டதெல்லாம் கொடுத்தான். நீங்க விரும்புங்க, இயேசுவையுமே பார்க்கணும், விரும்புங்க. அல்லேலூயா. மோசே விரும்பினார். அவர் சொல்றார், நீ விரும்பிட்டல்லப்பா, என்னை பார்த்த உயிரோடு இருக்க மாட்டான், ஆனாலும் விரும்பிட்ட. ஒரு கண்மலைக்கு வா, ஒரு வெடிப்பில் நெல்லு. ஆமாம், நான் கடந்து போவேன், கையினால உன்னை மூடிக்கொள்ளுவேன், என் முதுக பார்ப்பேன், கையை. அதாவது எப்படியாவது காட்டிடுவாருங்க. மனிதனுடைய வாஞ்சியை நிறைவேற்றுகிற தெய்வம். இரண்டாவது, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, பிசாசின் கிரியை மட்டும் தொடக்கூடாது. அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர்கிட்ட வரா சிரேபெனிக்கா ஸ்திரீ, புறஜாதியான ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட ஓடி வரா. பாருங்க, அவ பிசாசுடைய கிரிகளை பார்க்கிறா. என் பிள்ளை 22வது வசனம். அப்பொழுது பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாங்க. கவனிங்க, பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க தயவு செய்து. பிசாசுனுடைய கிரிகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. ஆமா, கர்த்தருடைய பிள்ளையே எப்போன்னு இருக்கிறான், கொஞ்சம் கூட இடம் கொடுத்துறாதீங்க. நீங்க வந்து பொய் சொன்னா பிசாசு சிரிப்பான். நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டு மறைவா போய் சீரட் அடிச்சா இன்னும் சிரிப்பான், இன்னும் சிரிப்பான். சில விசேஷமான சில ஆவேச படங்களை பார்த்து அவனுக்கு கொண்டாட்டமா வந்துடுவான். நம்மளாயிட்டான், சும்மா பேருக்கு தான் போறான் ஜெயராஜ் பாஸ்டர்ட்ட, ஆளு நம்மளாயிட்டான். அதே நேரத்தில் நீங்க துதிச்சா பிசாசு அழுவான், ஜெபித்தான் பிசாசு அழுவான். ஆவியில் நிறைஞ்ச அவன் மேலே தீயவே போடுறீங்கன்னு அர்த்தம். கையை உயர்த்தி இன்னும் உபவாசம் போட்டீங்கன்னா அவன் மேலே அவனை பாதாளத்தில் அடைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளை நல்லா ஜெபிக்கணும், உபவாசம் போடணும், துதிக்கணும். அல்லேலூயா. வாரம் ஒரு முறை உபவாசம் போடணும், கையை உயர்த்தி குடும்பமாக உட்கார்ந்து கதறணும். பிசாசு, ஆமாம், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்திலும் என்று வேற எந்த விதத்திலும் புறப்பட்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க. அதை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, அவ கேட்கிறா பாருங்க, சிரபெனிக்கா ஸ்திரீ, பிசாசுடைய கொடிய வேதனையை மகளை விட்டு போகட்டும். அது வந்து நரகத்தில் உங்களை தள்ளிடும். பிசாசுக்கு துணையே போகக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசுடைய கிரியைக்கு துணை போகாதீங்க தயவு செய்து. பிசாசின் கிரியை அழிக்க விரும்பணும். நீங்க பிசாசின் கொடிய வேதனையை அழிக்க விரும்பணும். எங்க கிராமத்தில் இருக்க பிசாசின் கொடிய வேதனையை அழிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கணும். பிசாசுடைய கொடிய வேதனைகள் அழிக்கணும். பிசாசு தான் குருடாக்குது, பிசாசு தான் செவிடாக்குது, பிசாசு தான் குடிக்க வைக்குது, பிசாசு தான் தாய் தகப்பனை எதுக்க வைக்குது, பிசாசு தான் ஆயுதத்தை தூக்க வைக்குது. மத்தேயு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் பிசாசு விலகுனது, ஊமைய பேசுறான், செவிடு பேசிச்சு. படிமா. அப்பொழுது பிசாசு பிடித்திருந்த ஒரு குருடும் ஊமையுமான ஒரு, அப்ப பிசாசு பிடிச்சிட்டான், குருடாக்கிடுவான், ஊமை ஆக்கிடுவான், சண்டியன் ஆக்கிடுவான், கஞ்சாடிக்காரன் ஆக்கிடுவான், குடிகாரன் ஆக்கிடுவான், கொலகாரன் ஆக்கிடுவான். பிசாசுக்கு தகப்பனே, தாயே, பிள்ளையே, மகளே இடமே கொடுக்காத. சிரேபெனிக்கா ஸ்திரீ கேட்டது போல பிசாசுடைய கொடிய வேதனை நீங்கணும். அப்படி கேள ஆண்டு, உன் விருப்பம் நடக்கட்டும், நீ விரும்புறபடி. ஆண்டு திரும்ப பாருங்க, பிள்ளை சுகமாயிட்டா. பிள்ளை உடனே வீட்டுக்கு வாரா, சுகமா இருக்கா. பிசாசின் கிரியில் அழிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு வந்தார் தெரியுமா? பிசாசின் கிரியில் அழிக்கத்தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு சொன்னார், பாஸ்டர், நல்லா தெரிஞ்சது, என் மகனை அடக்கவே முடியல, ஆனால் டக்குன்னு அவனுக்குள்ள ஒரு ஜபாவி வந்தது. ஜெபிச்சான், கட்டில் கிடக்கிற போது திடீர்னு இப்படியே ஜெபிச்சான்.
அப்படி ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, பைபிள் படிக்க ஆரம்பித்தான். நாங்கள் எத்தனையோ முறை சொன்னோம், அவனா சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தான். இப்போ பாஸ்டர் எங்கள் குடும்பத்தை அவன் தான் போஷிக்கிறான். கையை உயர்த்தி அவனை கண்டா நான் ஒளிவேன். இப்போ அப்படி மாற்றிட்டார். அவங்க அம்மா கையில் 20,000 ரூபா சம்பளத்தை கொண்டு கொடுக்குறான். அல்லேலூயா. மனம் திரும்பணுங்க. பிள்ளைகள் சத்தியத்தை படிக்கணும். ஆமாம், பிசாசின் கிரியை தான் அவனை இவ்வளவு நாள் கட்டி வச்சிருந்தா அவர் சொல்கிறார். பிசாசு விலகிட்டா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவான், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான், உங்களுக்கு முன்னால் முழங்கால் போட்டிடுவான். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய மகளே, பிசாசுக்கு துணை போகாத. சினிமா வால் போஸ்டை நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் கையை ஓய்த்து பிசாசுக்கு இடமே கொடுக்க மாட்டான். சொல்லுங்க, பிசாசு கொடிய பிசாசு. சொல்லுங்க, கூண்டோடு அழிக்கிற பிசாசு, மறுதளிக்க வைக்கிற பிசாசு, காட்டி கொடுக்க வைக்கிற பிசாசு. நான் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன், இடமே கொடுக்க கூடாது. இயேசு சொல்றார், பேதுருவே, உன்னை பிசாசு சொலவுல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான், நானோ கொடாது இருந்தேன். விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபத்தை கூட்டுங்க, ஆராதனையை கூட்டுங்க, குடும்ப ஜெபம் நடக்கட்டும். ஆமா, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிசாசின் கிரியை எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு விரும்புங்க. எங்க வீட்டுக்குள்ள பீடி சிகரெட் வரக்கூடாதுன்னு நீங்க விரும்புங்க. அல்லேலூயா. ஜனங்கள் பிசாசின் கிரியில விட்டு வெள்ளைக்கு வரணும். அவன் செல்லில் இருக்கிற ஆவேச படத்தை பார்க்காதீங்க தயவு செய்து, உங்களை கரப்படுத்திரும். ஒருவன் தாயை கொலை செஞ்சிருக்கான். போலீஸ் கேட்கான், அடே 15 வயசு பையன், எப்படிடா நீ உன் தாயை? நான் செல்லில் பார்த்து கொலை செஞ்சேங்க. எதை பார்த்து கொலை செஞ்சேன்? செல்லை பார்த்து கொலை செஞ்சேங்க. நல்லா கவனிங்க, செல்லுக்குள்ள பரிசுத்தமும் இருக்குது, பிசாசு இருக்குது. ஞானமாக இருங்க. கண்ணை கெடுத்துரும் ரொம்ப நேரம் பார்த்தா. நல்லா சொல்லுங்க, அதையே பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஏன் பாருங்க, நேற்று அங்கே ஒரு சுத்தம் பண்ண வர்றாரு, கொஞ்ச நேரம் ஓனர் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா படுப்பான். இப்போ பாருங்க, அவன் அந்த 10 நிமிஷம் இங்கே பார்த்துக்கிட்டு தான் கிடக்கான். அதில் படுத்து கிடந்தான். அந்த ஆள் இப்படி பார்க்கான். பொல்லாத உலகமாயிட்டு. ஞானமா இருங்க. பிசாசின் கிரியில் அழிக்கணும்னு விரும்புங்க, அடியோடு அழிந்து போகும். கைகளை தட்டி பரிசுத்தத்துக்கு இடம் கொடுங்க, ஜெபத்துக்கு இடம் கொடுங்க, உபவாசத்துக்கு இடம் கொடுங்க, ஆராதனைக்கு இடம் கொடுங்க. தூரத்திலிருந்து சபைக்கு வந்துகிட்டே இருங்க. ஷேபா ராஜஸ்திரி எவ்வளவு தூரத்திலிருந்து சாலமோனை பார்க்க வந்தா? சாலமோனிலும் பெரிய இயேசு இந்த புல்பிட்டில் நிற்கிறாரு. 3வது ஒன்றை விரும்புங்க. 3வது ஜெபாவியை நிரம்புங்க. ஜெபாவி எங்க பார்த்தாலும் ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க பாருங்க. அன்றியும் புருஷர்கள், கவனிங்க, இந்த புது வருஷத்துல குடும்ப தலைவர்கள் கோபப்படக்கூடாது, புருஷர்களும் கோபப்படக்கூடாது, மனைவியும் கோபப்படக்கூடாது. எப்படி அழகா எழுதுறார் பாருங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று, அதுதான் விருப்பம். கையை உயர்த்தி, ஆமா, நம்முடைய கையை உயர்த்தி ஆராதிக்கணும் ஆண்டவரை. அப்படியே ஆராதிக்கணும். எல்லா இடங்களும் ஜெபத்தால் நிரப்புங்க. பெட்ரூமை ஜெபத்தால் நிரப்புங்க, கிச்சனை ஜெபத்தால் நிரப்புங்க, ஹாலை ஜெபத்தால் நிரப்புங்க, தெருவை ஜெபத்தால் நிரப்புங்க, போற இடத்தை ஜெபத்தால் நிரப்புங்க, ஜெபாவினால் நிரப்புங்க. இதுதான் விரும்பி கேட்ட எல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு ஜெபாவியை கேளுங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல வரன் வரட்டும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற வரனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பொல்லாததை தட்டி விட்டுருவார், நல்லதை வீட்டுக்கு கொண்டு வருவார். ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அதிகாலையில் அதிக இருட்டோடு போய் ஜெபம் பண்ணார். ராம் முழுதும் ஜெபித்தார். ஆமா, அனுப்பி விட்டு மலையில போய் உட்கார்ந்து ஜெபித்தார். இயேசுவை போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தவான்களை பாருங்க, யோப பாருங்க, நெருக்கப்பட்டார், ஆனாலும் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் சொல்றார், யோபு 42:8 பாருங்க, அவன் முகத்தை பார்த்தேன், சிநேகிதருக்காக ஜெபம் பண்றாயா, அவன் சிறையிருப்ப திருப்புனங்கிறாரு. ஆமே, ஒரு வசனத்தை படிச்சுட்டு
எந்திரிச்சு நின்று அழுது புலம்புவோம். 22வது அதிகாரம் லூக்கா 22:44 படிங்க. இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருதுளியாய் தரையில் விழுந்து. எல்லாம் தலையில கை வைங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜபாவி, வியாகுல ஜபாவி, அதுக்கு பேரு. ஆண்டவரே உங்க ஜபாவி எனக்கு தாங்க ஆண்டவரே, கேளுங்க, அதை விரும்புங்க. தயவு செய்து இயேசுவை பார்க்க விரும்புங்க. பிசாசின் கிரியில் அழிக்க விரும்புங்க. ஜபாவியை பெற விரும்புங்க. ஜபத்தை பெற விரும்புங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது அவன் சிறையிருப்பை மாத்தினார். ஆண்டவர் பார்க்கிறாரு முகத்தை. வேதம் சொல்லுது யோபு 42:8 யோபின் முகத்தை பார்த்து அவன் தன் பரியாசம் பண்ண சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். ஜபாவி வரட்டுமே, இயேசு மேல இருந்து ஜபாவி வரட்டுமே. அதிகாலையில் அதிக இருட்டோடு ஜெபம் பண்ணாரே. அல்லேலூயா. மார்க் 1:35 அதிகாலையில் அதிக இருட்டோடு ஜெபம் பண்ணார். லூக்கா 6:12 இரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஆமா, 6:46 அவர் கதறி கதறி ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 22:44 மிகுந்த வியாகுலத்தோடு இயேசு ஜெபம். தலையில கை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே உம்மை நாங்க பார்க்க விரும்புறோம், உம்மை பார்க்க விரும்புறோம், உம்மை பார்க்க விரும்புறோம். இரண்டாவது சொல்லுங்க, இயேசுவே பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட விரும்புறோம். இயேசு சொல்றாரு விரும்புறபடியாக கடவுது. மூணாவது, இயேசுவே நான் ஜபாவிய விரும்புறேன், எல்லா இடத்துலையும் நான் ஜெபம் பண்றேன். ஜபாவிய ஊற்று, ஜபாவிய ஊற்று. கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணாரு, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாரு. வேர்வையெல்லாம் ரத்த துளியாய் விழுந்ததுனா எத்தனை பாரத்தோடு இயேசு ஜெபம் பண்ணார். ஏனோதானு ஜெபம் பண்ணாத, கண்ணீர் வடிக்காம ஜெபம் பண்ணாத, இருதயம் உடைக்காம ஜெபம் பண்ணாத. சும்மா பேருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முட்டி முட்டி ஜெபம் பண்ணு, அழுது அழுது ஜெபம் பண்ணு, கல்வாரி காட்சியை பார்த்து ஜெபம் பண்ணு. வீட்டில் நீ விரும்புகிற எல்லாம் திரும்பி பாரு, எல்லாம் வந்திருக்கும். கையை உயர்த்துங்க. சிலுவை காட்சியை பார்க்கிறேன், சிலுவை காட்சியை பார்க்கிறேன், சிலுவை காட்சியை பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு
9444343518 9488873284.